இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸஸில் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். அதில் எப்படி மோர் சர்க்கிள் வரைகிறது, எப்படி ஒரு யூனிஆக்சியல் மெம்பரில் வந்து யூனிஆக்சியல் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்க மெம்பரில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு பிளேன்லையும் அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மெம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மெம்பரில் இப்போ போன பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒன்லி ஒரே டைரெக்ஷனில் மட்டும் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்போம். பட் இந்த டைம் ரெண்டு டைரெக்ஷன்லையும் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதாவது பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, ஒரே டைரெக்ஷனாக யூனிஆக்சியல், ரெண்டு டைரெக்ஷனாக பை ஆக்சியல், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த ஸ்கேலை நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. அப்படியே இந்த ஸ்கேல் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு மெம்பர்னு வச்சுக்கலாமே. ஓகே, இது ஒரு மெம்பரு. இந்த மெம்பர் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஒரு லோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த சைடு ஒரு லோடு கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷன்லையும் ஒரு லோடு கொடுக்குறேன். எந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷன்லையும் லோடு கொடுக்குறேன். டாப்லையும் நான் பிடிச்சி ஏதோ சம்திங் பிடிச்சி இழுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ டாப்பு மேல் நோக்கி நான் பிடிச்சி என்ன பண்ணுறேன், இழுக்கிறேன், இப்படியும் இழுக்கிறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க, மெம்பருக்கு இந்த டைரெக்ஷனும் லோடு வருது, இந்த டைரெக்ஷனும் லோடு வருது. அப்போ எப்பயுமே ஒரு மெம்பருக்கும் வெளிப்புறத்தில் கொடுக்கறது பேர் என்னது, லோடு. அப்படின்றப்ப நான் எக்ஸ் டைரெக்ஷன் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கிலோநியூட்டன் லோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, 10 கிலோநியூட்டன் லோடு கொடுக்குறேன் எக்ஸ் டைரெக்ஷனில். இந்த ஒய் டைரெக்ஷனையும் ஒரு 10 கிலோமீட்டர் லோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கேயும் ஒரு 10 கிலோமீட்டர் லோடு பிடிச்சி என்ன பண்ணுது, மெம்பரை இழுக்குது. இதுவும் இப்படி இழுக்குது, இதுவும் மேல் நோக்கி இழுக்குது. அவ்வளோதான் கான்செப்டா. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணோம், மெம்பருக்கும் வெளிப்புறத்தில் கொடுக்கக்கூடியது லோடு, மெம்பருக்கும் உள்ள கிரியேட் ஆகிறது ஸ்ட்ரெஸ்ஸு. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வெளியே கொடுத்தோம் லோடு, உள்ள கிரியேட் ஆக போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ இப்போ பாருங்க, இதுவும் இப்படி பிடிச்சி இழுக்குது, இதுவும் இப்படி பிடிச்சி இழுக்குது டோட்டலாக. அப்போ இந்த ஃபைபரும் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஃபைபரும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஃபீல் பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா ஒய்லையும் பிடிச்சி இழுக்குது, அதே மாதிரி எக்ஸ்லையும் பிடிச்சி இழுக்குது. அப்போ என்ன நடக்கும், எல்லா ஃபைபருமே மெம்பருக்குள்ளே இருக்க எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஃபீல் பண்ண போகுது. இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணாலும் நமக்கு தெரியும், ஒரு குட்டி பாயிண்ட்டுங்கிறத எலபரேட் பண்ணால் எப்படி தெரியும் சொல்லியிருக்கேன், இது மாதிரி சதுர வடிவத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, சின்ன சதுரத்தை தான் கட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய சதுரத்தை கட் பண்ணி பார்க்குறோம். இப்படி இருக்கு. இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். லோடு கொண்டு வந்து போட்டக்கூடாது, இந்த லோடு கொண்டு வந்து இங்கே போடக்கூடாது. ஏன்னா இந்த பாயிண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு குட்டி பாயிண்ட். ஓகேங்களா, இந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான் நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பெருசு பண்ணி உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அப்போ மெம்பருக்கும் உள்ள ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே என்ன தான் காமிக்கணும், ஒன்லி ஸ்ட்ரெஸ்ஸை தான் காமிக்கணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, ஒய்லையும் என்னது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்போ எக்ஸ்லையும் டென்ஷன் தான், ஒய்லையும் டென்ஷன் தான். அப்போ எக்ஸ்லையும் இப்படி பிடிச்சி இழுக்குது, ஒய்லையும் இப்படி பிடிச்சி இழுக்குது. ஓகேங்களா, அப்போ ஒய்லையும் ஸ்ட்ரெஸ் தான் காமிக்கணுங்க. சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் டைரெக்ஷனில் லோடோட வேல்யூ 10 கிலோநியூட்டன். ஓகேவா, ஏரியா எந்த ஏரியா போடணும், எந்த டைரெக்ஷன் லோடு ஆட் ஆகிட்டு இருக்கோ அந்த எது ரெசிஸ்ட் பண்ணுதோ அந்த ஏரியா தான். அப்போ எக்ஸ் டைரெக்ஷனுக்கு எந்த ஏரியா போடணும்னா இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா போடணும். லோடுக்கும் 90 டிகிரியில் இருக்க ஏரியாவை தான் போடணும், சிம்பிளாக சொல்ல போனோம். அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் லோடு இந்த டைரெக்ஷன், அதுக்கு 90 டிகிரிங்கிறது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த சின்ன குட்டி ஏரியா, இந்த சின்ன குட்டி ஏரியாவோட வேல்யூ வந்து ஒரு 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாமே. அப்போ 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு அடிச்சு போட்டோம்னா 10 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் இதோட வேல்யூ எவ்வளோ, 10 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு. வேலை முடிஞ்சு போச்சா? ஓகே, அடுத்து ஒய் டைரெக்ஷனில் பார்ப்போம். ஒய் டைரெக்ஷனையும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. பட் இந்த இடத்துல ஏரியாங்கிறது எந்த ஏரியா போடணும்னா இந்த ஏரியா போடணும். ஏன்னா ஒய் டைரெக்ஷனில் லோடு இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த டைரெக்ஷனில். அப்போ லோடுக்கும் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய ஏரியா என்னது, இந்த ஏரியா தான். ஓகேங்களா, அப்போ ஒய் டைரெக்ஷனுக்கு மட்டும் இந்த டாப் ஏரியா கொடுக்கணும், எக்ஸ் டைரெக்ஷனுக்கு இந்த ஏரியா கொடுக்கணும். ஏன்னா லோடுக்கும் 90 டிகிரியில் ஏரியா இருக்க ஏரியா தான் அதை வந்து என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போ இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன்னா வைங்களேன், எக்ஸ் டைரெக்ஷனில் எப்படி கட் ஆகும், இப்படி தானே கட் ஆக பார்க்கும். அப்போ எந்த ஏரியா அது, இந்த குட்டி ஏரியா தான். ஒய் டைரெக்ஷன் நான் பிடிச்சி இழுத்தனா எந்த ஏரியா கட் ஆக பார்க்கும், இந்த ஏரியா தான் கட் ஆக பார்க்கும். அப்போ அதை ரெசிஸ்ட் பண்ணுறது இந்த ஏரியா. அப்போ லோடுக்கும் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் கொண்டு வந்து போடுங்க. அப்போ ஒய் டைரெக்ஷனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரும், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு 10 கிலோநியூட்டன் பை ஏரியா. ஏரியாவுக்கு நம்ம இந்த ஏரியா கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஏரியாவை கொடுக்கணும் ஒய் டைரெக்ஷனுக்கு. இந்த ஏரியாவோட வேல்யூ ஒரு 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர்ன்றப்ப இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதோட வேல்யூ 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ 1 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துருச்சு.
அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது 1 kN/mm². இதுவும் 1 kN/mm². ஓகேங்களா? இதுதான் பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு. போன பார்ட் 1ல் யூனிஆக்சியல் பார்த்துருப்போம். இது பைஆக்சியல். பைஆக்சியல்னால் ஒன்றுமே இல்லை, எக்ஸ்லையும் லோடுனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, ஒய்லையும் கொடுக்கக்கூடிய லோடுனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறது தான் பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ். இப்போ இதில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் இதே மாதிரியான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் தான் நமக்கு கிடைக்கும் போது. இந்த பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் நமக்கு இதே மாதிரியான டயக்ராம் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா ஃபைபரும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான், சேம் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சிலேருந்து தான் இங்கே ஃபீல் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபைபர் கம்மியாகவும் ஒரு ஃபைபர் அதிகமாகவும் ஃபீல் பண்ணலை. பிடிச்சி இழுக்கும் பொழுது எல்லா ஃபைபரும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி பிடிச்சி இழுக்கும் பொழுது எல்லா ஃபைபரும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? எல்லா பாயிண்ட்லையுமே இதே மாதிரியான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் தான் கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி அனலைஸ் பண்ணணும்? எப்பயும் யூனிஆக்சியலுக்கு என்ன பண்ணமோ அதே தான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம இப்போ இது எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் பாருங்க. இந்த குட்டி பாக்ஸில் 4 பிளேன் இருக்குது. இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேன். பிளேன் என்ன சொல்லியிருக்கேன்? சர்ஃபேஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஓகே, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம இதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏகப்பட்ட சர்ஃபேஸ் எடுக்கலாம், அதாவது ஏகப்பட்ட பிளேன்ஸ் எடுக்கலாம். ஒவ்வொரு பிளேனும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கும். 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, இங்கிருந்து 90 டிகிரி வரைக்கும் எத்தனை பிளேன் வேணுமாலும் நம்ம எடுத்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம், இங்கிருந்து ஆரம்பித்து இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். அதாவது இந்த பிளேன், இந்த வெர்டிக்கல் பிளேனில் ஆரம்பித்து இங்கே தான் போகணும். ஓகேங்களா? சில புக்கில் மாற்றி கூட போட்டிருப்பாங்க. பட் நம்மளோட கான்செப்ட் படி இங்கேருந்து கிளாக் வைஸில் ஆரம்பித்து இப்படி இதில் கொண்டு போய் முடிங்க. ஓகேவா? இங்கேருந்து 90 டிகிரி, அவ்வளோதான். இந்த 90 டிகிரிக்குள்ளே எத்தனை பிளேன் வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆங்கிள் கொடுக்கணுமோ அவ்வளோ பிளேன் கிடைக்கும். 15 டிகிரினா அதில் ஒரு பிளேன், 20 டிகிரினா அங்கே ஒரு பிளேன் கிடைக்கும், 45 டிகிரினா அதில் ஒரு பிளேன் கிடைக்கும். எத்தனை பிளேன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்த விஷயம் நமக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு பிளேன்லையும் 2 ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பேர் நார்மல் ஸ்ட்ரெஸ், இன்னொரு ஸ்ட்ரெஸ் பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு பேர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பிளேனுக்கும் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகிறது தான் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஒரு பிளேன் இருக்கு, எந்த இதில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறது பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் ஃபார்முலா வடிவத்திலையும் நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். மோர் சர்க்கிள் போட்டும் இதுக்கு ஆன்சர் கொண்டு வரலாம். எப்படி ஃபார்முலாவில் ஆன்சர் கொண்டு வரோன்ற பார்ப்போம், எப்படி மோர் சர்க்கிள் இதுக்கு ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்முலாவையும் மோர் சர்க்கிள் வரையாது எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். எந்த செம்மு கொடுத்தாலும் வித்தின் ஏ செகண்டில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவே இந்த போர்டில் பாதி அளவு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? மீதி இருக்க இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃபார்முலாவில் இருக்க சயின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே பாசிட்டிவ், ஓகேங்களா, இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் தான். அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபார்முலா நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு படிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் கையில் இருந்தால் மற்ற எதுவுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது, படப்படன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்பளம் என்ன இருக்குது? பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்பயுமே இந்த பாக்ஸ் வடிவில் போட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வந்து எழுதணும், லோடை கொண்டு வந்து எழுதிடாதீங்க. மெம்பருக்கு வெளியே கொடுக்குறது தான் லோடு, மெம்பருக்குள்ளே இருக்க பாயிண்ட் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். அப்போ எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் எழுதணும். ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு லோடு கொண்டு வந்து போட்டக்கூடாது. அப்போ இதுவும் ஸ்ட்ரெஸ், இதுவும் ஸ்ட்ரெஸ், இதுவும் ஸ்ட்ரெஸ். எக்ஸாக்சியில் 10 kN/mm²ங்கிற ஸ்ட்ரெஸ், ஒயில் 1 kN/mm² ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோடு பை ஏரியா. அதை நம்ம எப்படி எடுத்தோங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூலாம் எழுதலாம். இப்போ பாருங்க, இதில் சிக்மா எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். எக்ஸுங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. அப்போ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 kN/mm². ப்ளஸ்ஸா மைனஸா? டென்ஷன்னா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ப்ளஸ் 10 kN/mm². வேலை முடிஞ்சிச்சா? இப்போ ஒய் டைரெக்ஷனில் ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஏன்னா இது பைஆக்சியல். பார்ட் 1ல் நம்ம யூனிஆக்சியல் பார்த்தோம், ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். இது 2 டைரெக்ஷனில் ஆக்ட் இருக்கிறனால சிக்மா ஒய் வந்துடும். அப்போ சிக்மா ஒய்யோட வேல்யூ 1 kN/mm². அது ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ்ஸு? இது டென்ஷனு, அதனால் இதோட வேல்யூ ப்ளஸ்ஸு. அடுத்தது டவு எக்ஸ்ஒய் இருக்கான்னு பார்ப்போம். டவு எக்ஸ்ஒய்ங்கிறது இந்த பிளேன், எந்த பிளேன்? நம்ம எடுத்திருக்க குட்டி பாக்ஸில் இருக்கக்கூடிய அவுட்டர் பிளேனில் ஏதாச்சும் ஷியர் இருக்கா? மேபி உள்ளே இருக்கக்கூடிய பிளேனில் ஷியர் இருக்கும், ஆனால் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிளேனில் மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பிளேன், இந்த 4 பிளேன்லையும் ஏதாச்சும் ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா? இல்லை, எந்த ஷியரும் இல்லை. ஷியர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் கிரியேட் ஆகும், அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த இதில் எந்த ஒரு ஷியருமே ஆக்ட் ஆகலை.
இங்கே பாருங்கள் ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும் ஓகேங்களா. அது பின்னாடி பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் வரும் ஓகேவா. பட் இந்த இடத்துல எந்த ஒரு ஷியருமே ஆக்ட் ஆகலை, அப்போ நம்ம இந்த மாதிரி வராது ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு ஷியருமே இல்லை, ஷியர் இருந்து தான் இந்த மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல ஷியர் இல்லாதனால ஒன்லி எது மட்டும் தான் ஆட் ஆகிட்டு இருக்கு, சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய் மட்டும் தான் ஆட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. அதனால இது ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். டவு எக்ஸ்ஐயோட வேல்யூ 0, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. இதை வச்சுட்டு நம்ம எந்த பிளேனில் வேணுமாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பிளேன் எடுத்துகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு 3 பிளேனுக்கும் மோர் சர்க்கிளும் போடலாம், ரெண்டும் ஈக்குவலாக இருக்காங்கிறது கம்பேர் பண்ணிக்கலாம். 3 சர்க்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு 30 டிகிரியில் எடுத்துக்கலாம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு 45 டிகிரி பிளேன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு 70 டிகிரி பிளேன் எடுத்துக்கலாமே ஓகேவா. இந்த 3 பிளேன்லையும் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், என்ன டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கலாம். பாருங்க தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி பிளேன்னா என்னது, இங்கிருந்து 30 டிகிரி எங்கிருந்து தான் ஆங்கிள் எடுக்க சொல்லியிருக்கேன், இந்த பிளேன்ல இருந்து தான் இந்த பிளேனுக்கு போகணும் ஓகேங்களா. நீங்க மாற்றி எடுக்கக்கூடாது, இங்கிருந்து இங்கே கூட போகலாம், அது பின்னாடி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த பிளேன்ல இருந்து தான் இந்த பிளேனுக்கு எடுக்கணும். இதுதான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயம். இந்த ஃபார்முலா டிசைன் பண்ணதே அப்படிதான். இந்த ஃபார்முலா எதுக்கு வரும்னா இந்த பிளேன்ல இருந்து இந்த பிளேன் போனால் தான் இந்த ஃபார்முலா வரும், மாற்றி போனீங்கன்னா வேற ஃபார்முலா வரும். அதனால சில புக்கில் வேற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த பிளேனில் ஆரம்பித்து இந்த பிளேனுக்கு போகிற மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இப்போ தீட்டா ஈக்குவல் 30 டிகிரினா எந்த பிளேன் வரும், இங்கேருந்து ஒரு 30 டிகிரியில் ஒரு பிளேன் போடுங்க. அப்போ இந்த பிளேனில் தான் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, இது ரெண்டையும் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 45 டிகிரினா கரெக்டாக இங்கே கட் ஆகும் ஓகேவா. பாக்ஸில் கரெக்டாக மிட் பாதியாக கட் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன. தீட்டா ஈக்குவல் 70 டிகிரினா இங்கே ஏதாச்சும் ஒரு பிளேன் போகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன ஓகேங்களா. இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 70 டிகிரி. இந்த மூணுலையுமே நாம் இப்போ ஆன்சர் கொண்டு வர போகிறோம். எப்படி ஆன்சர் கொண்டு வர போகிறோம், இந்த ஃபார்முலாக்குள்ள போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா என்ன சொல்றது, எந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய எந்த பிளேனாக இருந்தாலும் சரி அதுக்கான நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது, ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 30 டிகிரிக்கு நம்ம இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். 30 டிகிரிக்கு எப்படின்னு பார்ப்போம், சிக்மா ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் 30 டிகிரி பார்ப்போம். ஃபார்முலா என்ன சொல்லுது, சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது 10 பிளஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது 1 டிவைட் பை 2. கரெக்ட் தானே ஓகேங்களா. ரெண்டுமே பாசிட்டிவ் தான், அப்போ பாசிட்டிவ் வேல்யூவை கொண்டு வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் அப்போ சிக்மா எக்ஸோட வேல்யூ 10 மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டா இங்கே என்னது 30 டிகிரி. அப்போ 2 இன்ட்டு 30 டிகிரி ப்ளஸ் டவு எக்ஸ் ஒய் சைன் 2 தீட்டா. இங்கே டவு எக்ஸோட வேல்யூ என்னது 0. அப்போ இந்த டைம் வராது, இதுக்கு மீதி இதுதான் இதுக்கான வேல்யூவாக வரும். அப்போ இப்போ 10 + 1 11/2 ப்ளஸ் 9/2 இன்ட்டு காஸ் 2 into 30 டிகிரி காஸ் 60 டிகிரின்னு வரும். அப்போ இதை அடிச்சு போட்டால் இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 7.75 kN/mm² கிடைக்குது ஓகேங்களா. ஓகே, அதே பிளேனில் இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஓகேங்களா 30 டிகிரி. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூனா என்னது, இந்த பிளேனுக்குள்ளே ஷியர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவுட்டர் பிளேனில் தான் ஷியர் இல்லை, பட் உள்ள ஏதோ ஒரு ஆங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய பிளேனில் ஷியர் கிரியேட் ஆகிடும். அதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. அதனால் இந்த பிளேனில் எவ்வளோ ஷியர் இருக்குங்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவுக்குள்ளே போகிறோம். இந்த ஃபார்முலாவுக்குள்ளே கொண்டு போய் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன எழுதணுமா, சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது ப்ளஸ் 10 மைனஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர் எதில் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும்னா -3.89 kN/mm² கிடைக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த வேல்யூ கொண்டு வந்து எழுதிடலாம். அப்போ இந்த பிளேனில் 7.75 kN/mm² நார்மல் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்பயுமே 90 டிகிரியில் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த 30 டிகிரி பிளேன்லேருந்து 90 டிகிரினா இந்த இது ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ 7.75. பாசிட்டிவ்ல கிடைக்குதுன்னா டென்ஷன் ஓகேவா. டென்ஷன் நார்மல் ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது 3.89 kN/mm². பட் இது நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்னா ஷியர் நெகட்டிவ்னா இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அவ்வளோதான். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இது பெருசாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ஷியர் மட்டும் ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி ஒன்லி அதோட டைரக்ஷனில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் வந்தால் கிளாக் வைஸ், மைனஸ் வந்தால் ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 3.89 மேக்னிடியூட் நமக்கு கிடைக்குது ஓகேவா. கண்டுபிடிச்சோமா, இது பைஆக்சியலுக்கு 30 டிகிரியில் கண்டுபிடிச்சோம். எப்படி யூனிஆக்சியல் கண்டுபிடிச்சோமோ அதே தான். என்ன யூனிஆக்சியலில் சிக்மா ஒய் வராது,
இப்போ சிக்மா ஒய் வருது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 45 டிகிரி பிளேனில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது 45 டிகிரி, இது 45 டிகிரி பிளேனில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது மட்டும் தான் மாறும். இங்கே 30 டிகிரிக்கு பதிலாக இங்கே ஒரு 45 டிகிரி போடலாம். அதே மாதிரி இங்கே 30 டிகிரிக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு 45 டிகிரி கிடைக்கும். அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, அடிச்சு போட்டோம்னா 5.5 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு ஷியரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா -4.5 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர்ஸ்னு கிடைக்குது. ஓகேவா, நார்மலும் கண்டுபிடிச்சிடும், ஷியரும் கண்டுபிடிச்சிடும். இப்போ இதோட வேல்யூ எவ்வளோமா, 45 டிகிரி பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 5.5 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஷியரோட வேல்யூ 4.5 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஷியர் வந்து நெகட்டிவ் அப்படின்றப்ப இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். நார்மல் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ்ல கிடைக்குது. பாசிட்டிவ்னா என்னது, இட் இஸ் எ டென்ஷன். ஓகேவா, அந்த பிளேன்ல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இட் இஸ் எ டென்ஷன். ஓகேவா, டென்ஷன்ல 5.5, இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். வேலை முடிஞ்சு போச்சு, இது மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு பிளேன் எடுத்துருக்கோம். எத்தனை பிளேன் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பாட்டுக்கு ஒரு பிளேன் எடுத்துருக்கோம், 70 டிகிரி பிளேன் எடுத்துருக்கோம். அப்போ 70 டிகிரியில் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இங்கே ஆங்கிள் மட்டும் மாற்றினா போதும். இது 70 டிகிரி, இது 70 டிகிரி. இப்போ அடிச்சு போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னா +2.05 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ இதோட ஷியரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா -2.89 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா, மார்க் பண்ணிக்கலாமா. இதோட வேல்யூ நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 2.05 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ -2.89 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தாங்க ஃபார்முலாக்குள்ளே எடுத்து போட போகிறோம், ஆன்சர் கிடைக்க போகுது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு மோர் சர்க்கிள் வரைய போகிறோம். மோர் சர்க்கிள் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். எப்படி இதே ஆன்சர் அதுக்கும் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மோர் சர்க்கிள் எப்படி வரைகிறது, ரொம்ப 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 சிம்பிள் தான். மோர் சர்க்கிளை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும், அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டாச்சு. அடுத்து வந்து இப்படி எக்ஸ் டைரெக்ஷனில் போகிறது பேர் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒய் டைரெக்ஷனில் இருக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறோம், சிக்மா எக்ஸ். இந்த பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கும் என்னங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிளேனில் தானே ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளேனுக்கு போவோம். அப்போ இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிளேன் ஸ்டார்டிங் பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 10 கிலோநியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. ஓகேங்களா, +10, ஏன்னா டென்ஷன் +10. இல்லை ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது, 0. எந்த ஒரு ஷியருமே இங்கே ஆக்ட் ஆகல, 0. சரி, அடுத்து இங்கே வரலாம். இந்த பிளேனில் ஆரம்பித்து நான் இந்த பிளேனில் முடிப்பேன். இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்னது, +1 கிலோநியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்னது, 0. ஏன்னா இங்கே ஷியர் எதுவுமே ஆக்ட் ஆகல, ஷியர் இங்கே ஆக்ட் ஆகலை. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிளேனை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்துக்கணும். அப்போ இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லை. இங்கேயும் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லை. இங்கே எல்லாமே பாசிட்டிவ், ஏன்னா டென்ஷன். இங்கேயும் டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கேயும் டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ நம்ம மோர் சர்க்கிள் வரைய போகிறோம். மோர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு நம்ம எப்படி ஆன்சர், இதே ஆன்சர் மோர் சர்க்கிளில் எப்படி கொண்டு வரதுங்கிறது பார்ப்போம். மோர் சர்க்கிள் வரைகிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அது எப்படிங்கிறது பார்க்கலாம். எப்பயுமே மோர் சர்க்கிள் வரைகிறதுக்கு நம்ம எப்படி 2 பிளேன் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த பிளேன், இந்த பிளேன். எந்த பிளேனில் நம்ம ஆங்கிள் ஆரம்பித்து எந்த பிளேனில் முடிப்போம், இந்த பிளேனில் ஆங்கிள் ஆரம்பித்து இந்த பிளேனில் முடிப்போம். அப்போ இந்த பிளேனோட நார்மல் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ், இந்த பிளேனோட நார்மல் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ நம்ம எடுக்கணும். ஓகேவா, நம்ம எந்த பிளேனில் ஆரம்பிப்போம், இந்த பிளேன். இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்னது, சிக்மா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 10 கிலோநியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு. இதே பிளேனில் ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, டவ் எக்ஸ் ஏதாச்சும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, இல்லை, 0. இது 10ங்கிறது ப்ளஸ், ஏன்னா டென்ஷன், இது வந்து ப்ளஸ். வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பிளேனில் ஆரம்பிக்க போகிறோம், அதோட வேலையை கொண்டு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா, எந்த பிளேனில் நம்ம முடிக்க போகிறோம், இந்த பிளேனில் முடிக்க போகிறோம். அப்போ இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்ன பாருங்கள். இந்த பிளேனில் சிக்மா ஒய்யோட வேல்யூ எவ்வளோனா +1 கிலோநியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. கரெக்டு தானே, சிக்மா ஒய்னா நார்மல் தானே. சிக்மா ஒய்ங்கிறது இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. சிக்மா ஒய்யோட வேல்யூ +1, ஏன்னா பாசிட்டிவ் டென்ஷன். ஓகேவா, இந்த இடத்துல ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, டவ் எக்ஸ் ஒய் இல்லை, 0. அவ்வளோதான், 2 பாயிண்ட் எடுத்துக்கணும் நம்ம எப்பயுமே மோர் சர்க்கிள் வரையறதுக்கு. இந்த 2 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாயிண்ட்டை வச்சுட்டு தான் மோர் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எந்த பிளேனில் நம்ம ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் மோர் சர்க்கிளில் குறிச்சோம்னா மோர் சர்க்கிள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ மோர் சர்க்கிள் எப்படி வரையிறது பாருங்கள். இப்படி கிராஃப் ஷீட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். கிராஃப் ஷீட்டில் எப்படி இருக்கும், இங்கே 1 2 3 அது 10ன்னு இருக்கும். ஓகேங்க, போதும். இப்போ மோர் சர்க்கிளில் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது, ஒய் ஆக்சிஸுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது, அது நமக்கு தெரியும். அப்போ இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இது பாசிட்டிவ் ஷியரு, இது நெகட்டிவ் ஷியரு. அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அது பின்னாடி பார்ப்போம். நெகட்டிவ் இப்போ எதுவும் நம்ம வரல, பின்னாடி பார்ப்போம். இப்போ எந்த பிளேன் ஃபஸ்ட் எடுத்துக்கணும், இந்த பிளேனும் இந்த பிளேனும் எடுத்துக்கிறோம். இந்த பிளேனோட பாயிண்ட் எப்படி குறிக்கிறது, சிக்மா எக்ஸ் 10
tau xy 0. சிக்மாங்கிறது என்னது நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது x டைரக்ஷன், ஷியர்ங்கிறது y டைரக்ஷன். அப்போ xல +10 yல 0 அப்படிங்கிறது என் கிராஃப் ஷீட்டில் என்ன xல 10 yல 0னா இந்த பாயிண்ட். ஓகேவா, அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டோம். அப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த பிளேன். மோர் சர்க்கிளில் இருக்க சர்க்கிளோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு பிளேனை நோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த பிளேனை குறிக்குது. ஓகே, இருக்கட்டும். அடுத்தது எந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும்? இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னது சிக்மா ஒய் பிளஸ் 1 kN/m². ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0. அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ல எக்ஸில் குறிக்கணும், ஷியரை வந்து ஒய்ல குறிக்கணும். அப்போ எக்ஸில் 1 ஒய்ல 0, எக்ஸில் +1 ஒய்ல 0னா இந்த பாயிண்ட்டு. அவ்வளோதாங்க, 2 பாயிண்ட்டை நோட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். பாருங்க, இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த கோட்டோட லென்த் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இந்த கோட்டோட லென்த் எவ்வளோ வரும்? இங்கிருந்து இது வரைக்கும் 10, இங்கிருந்து இது வரைக்கும் 1 போயிடுச்சு. ஓகேங்க, நம்ம கோடு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இது வரைக்கும் கொண்டு போகிறோம். அப்போ இந்த கோட்டோட லென்த் எவ்வளோ? 9ன்னு கிடைக்கும். கரெக்டு தானே? இங்கிருந்து இது வரைக்கும் 10. ஓகேங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் 1. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள கேப் எவ்வளோ? 9 தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, சரி, ஓகே. அப்போ இந்த 9ல் பாதி மிட் எவ்வளோ? 4.5. ஓகேவா, அப்படின்றப்ப இந்த கோட்டோட லென்த் இவ்வளோ, இந்த கோட்டோட லென்த்தில் பாதியை கட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மோர் சர்க்கிள் வரைய போகிறோம். அப்படி வரைஞ்சோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? மோர் சர்க்கிள் இந்த மாதிரி கிடைக்கும். எந்த மாதிரி கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ஓகேவா, இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த சர்க்கிளோட பாதி எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம இப்போ மார்க் பண்ணணும். இங்கிருந்து இது வரைக்கும் 9. நல்லா பார்க்கணும். நீங்கள் இந்த கோட்டோட லென்த் மட்டும் பாருங்க. இங்கே எழுதிருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, அது கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த கோட்டோட லென்த் எவ்வளோ? 9. அந்த 9ல் பாதி எவ்வளோ? 4.5. அப்போ இங்கிருந்து ஒரு 4.5 தூரம் டிஸ்டன்ஸில் தான் என்ன இருக்கு? இங்கிருந்து ஒரு 4.5, அப்போ இங்கிருந்து ஒரு 4.5. ஓகேங்களா, கரெக்டு தானே? சரி, இங்கிருந்து 4.5னா எக்ஸ்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஓகேவா, இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அங்கிருந்து ஒரு 4.5னா 5.5ல் கரெக்டாக என்ன வரும்? மிட்டு கிடைக்கும். மிட்டு எந்த பாயிண்ட்ல வந்து அடிக்கும்? கரெக்டாக 5.5ல் வந்து கிடைக்கும். என்ன சொல்கிறேன், புரியுதுங்களா? சரி, அந்த 5.5ஐ நம்ம இப்படி கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டோம், இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். ரெண்டுக்குமான லென்த் வந்து 9, அதில் பாதி 4.5, இங்கிருந்து 4.5. அப்போ ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ 0லேருந்து இங்கே ஒரு 1 + ஒரு 4.5 5.5 கண்டுபிடிச்சோம். இதை டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போடுங்க. என்னது? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா எந்த பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். சிக்மா எக்ஸுங்க எவ்வளோ? 10, சிக்மா ஒய் எவ்வளோ? 1 டிவைட் பை 2. அப்போ 11/2. 11/2ஓட வேல்யூ எவ்வளோ? 5.5. கரெக்டாக 5.5ல் என்ன இருக்கும்? நம்மளோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா, 5.5ல் நம்மளோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். உங்களுக்கு தெரியலன்னா அப்படி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஆல்ரெடி ஒரு 10ல் ஒரு புள்ளி வச்சுட்டோம், 1ல் ஒரு புள்ளி வச்சுட்டோம். அப்போ மீதி இருக்கிறது 9. 9ல் பாதி ஒரு 4.5. ஆல்ரெடி 0லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே வரும்? ஆல்ரெடி இங்கே ஒரு 1. ஓகேங்களா, 1ல் தான் வச்சுருக்கோம். அங்கேருந்து ஒரு 4.5 கூட்டினேன், 5.5ல் மிட் பாயிண்ட் வருங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலாட்டிக் வடிவில் வேணும்னா சிக்மா எக்ஸு ப்ளஸ்ஸு சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா சிக்மா எக்ஸோட வேல்யூ 10, சிக்மாயோட வேல்யூ 1 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 11/2 5.5. அப்போ உங்களோட 5.5 தான் என்ன இருக்கும்? உங்களோட மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 மைனஸ் கிடையாது, ப்ளஸ். ஓகேங்களா, போட்டிங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மோர் சர்க்கிளோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு பிளேனு. இது ஒரு பிளேன், 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 எல்லாமே ஒவ்வொரு பிளேனு. சரி, அப்போ நம்ம ஒரு 2 பாயிண்ட் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே மோர் சர்க்கிள் வழியாக தானே போகுது. அப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த பிளேன், கரெக்டு. அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த பிளேன், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த பாயிண்ட்ல நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 10, ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. ஓகேவா, இந்த பாயிண்ட்ல நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 1, ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 0. அப்போ மோர் சர்க்கிள் இருக்க ஒவ்வொரு அவுட்டரில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு பிளேனை தான் நோட் பண்ணுது. இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த பிளேன், இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த பிளேன். அடுத்த விஷயம் என்னது? உண்மையாலும் பார்க்க போனோம்னா இந்த பிளேன்லேருந்து இந்த பிளேன் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக 90 டிகிரி தான் இருக்குது. பட் மோர் சர்க்கிள் எத்தனை டிகிரி இருக்குது? 180 டிகிரி இருக்குது. இந்த பிளேன்லேருந்து ஆரம்பிச்சு, பிளேன்னா என்னது? மிட் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த பிளேனில் ஆரம்பித்து இந்த பிளேன் வரைக்கும் ஆக்சுவலாக மோர் சர்க்கிள் 180 டிகிரியை காட்டுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னதான் இருக்குது?
90 டிகிரி தான் இருக்குது. அப்போ மோர் சர்க்கிளோட ட்ராபேக் என்ன சொல்லியிருக்கோம், இருக்க ஆங்கிள் டபுள் டைம்ஸ் காட்டும், மற்றபடி வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், இந்த ஃபார்முலாவில் 30 டிகிரிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். எப்படி போகணும், கிளாக் வைஸில் போகணும். இந்த பிளேன்லேருந்து இந்த பிளேனுக்கு கிளாக் வைஸில் போகணும். இது கிளாக் வைஸ் தானே. அப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இந்த பிளேன்லேருந்து இந்த பிளேனுக்கு கிளாக் வைஸில், இந்த டைரெக்ஷனில், கிளாக் வைஸ்னால் என்னது, இந்த டைரெக்ஷனில் தான் போக போகிறோம். ஓகேங்களா. என்ன 180 டிகிரி காட்டுது, கரெக்டு தானே, பட் ஆக்சுவலாக 90 டிகிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு 30 டிகிரி எடுக்கலாமா. 30 டிகிரினா ஆக்சுவலாக என்னது, மோர் சர்க்கிளில் 60 டிகிரியாக மாற்றிக்கணும். அப்போ தான் ஆன்சர் கொடுக்கும், ஏன்னா டபுள் டைம்ஸ் போடணும். அப்போ இங்கே இருக்க 30 டிகிரிக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கிருந்து 60 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், மிட் பாயிண்ட்டையும் அந்த சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட். அப்போ சர்ஃபேஸில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பிளேன். அப்போ இந்த பிளேன் மிட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு பிளேன். அப்போ இந்த பிளேனுங்கிறது இதில் 30 டிகிரி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் வரும், என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக கிராஃப் ஷீட் எடுத்து வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸில் எவ்வளோ தூரம், ஒயில் எவ்வளோ தூரம் கண்டுபிடிங்க. ஒயில் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது, எக்ஸில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. கரெக்டாக அந்த வேல்யூ கிராஃப் ஷீட்டில் என்ன வருதுன்னு எடுத்து மார்க் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நல்லா பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 10னா இங்கேருந்து இது வரைக்கும் இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 7.75 கிடைக்கும். அப்போ எக்ஸில் இருக்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ், அதோட யூனிட் என்னது, kN/mm². அப்படின்னா இதோட வேல்யூ 7.75 kN/mm². நம்ம டேரெக்டாக கிராஃப் ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது அதே பிளேனில் ஷியர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பாருங்க, இந்த பாயிண்ட் என்ன இருக்கு, ஷியர்ன்றதப்ப மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்ல 3.89ன்னு காட்டும். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அதான் வந்து கிராஃப் ஷீட்டில் காட்டும். அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்குது. அப்போ இதை லாக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிண்டோட வேல்யூ 7.75 3.89 கிடைச்சிருச்சு. மோர் சர்க்கிள்லேருந்து டக்குன்னு எடுத்துட்டேன். அடுத்து என்னது, 45 டிகிரி பிளேன். 45 டிகிரி பிளேன்னா மோர் சர்க்கிளில் 90 டிகிரி. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 180, அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 90 எவ்வளோ வரும், கரெக்டாக இந்த பாயிண்ட் அடிக்கும், மிட். அப்போ இந்த பிளேன் தான் இங்கே 45 டிகிரி பிளேன். ஓகே, நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது இந்த இடத்துல எவ்வளோ நார்மல் ஸ்ட்ரெஸ் வரும், ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும்ன்றது பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்னது, மிட் 5.5. இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 5.5. அதே தான் கிடைக்குது பாருங்க, 5.5 kN/mm². அதே மாதிரி இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஷியருங்கிறது இந்த ஹைட்டு, எந்த ஹைட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு. நல்லா பாருங்க, இந்த ஹைட்டுங்கிறது கரெக்டாக இந்த சர்க்கிளோட ரேடியஸை குறிக்குது. கரெக்டு தானே. ஆனால் இந்த பாயிண்ட் ரேடியஸை குறிக்கல. ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து ரேடியஸை குறிக்கல, ஆனால் மிட் பாயிண்ட் மட்டும் ரேடியஸை கரெக்டாக மீன் பண்ணுது. ஓகேவா, நமக்கு தேவை ஒயில எவ்வளோ டைரக்ஷன், எவ்வளோ டெப்த் உள்ள இறங்கியிருக்குன்றது தான். அப்போ மிட்டில் பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் கரெக்டாக ரேடியஸை நோட் பண்ணுது. அப்போ இந்த ரேடியஸ் என்னது, ரேடியஸுங்கிறது என்னது, நம்ம பார்த்தோம் முதல்ல தான் பார்த்தோம் 4.5. இங்கேருந்து இது வரைக்கும் 10, இங்கேருந்து இது வரைக்கும் 1. அப்போ டயாமீட்டர் கிடைச்சிருச்சு, அதில் பாதி தான் ரேடியஸ். ரேடியஸோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம், 4.5. அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள், 4.5 நெகட்டிவ்ல இருக்குது. என்ன சொல்கிறேன் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள் 70 டிகிரி. 70 டிகிரினா இங்கே மோர் சர்க்கிள் எவ்வளோ, 140. ஏன்னா 70 + 70 டபுள் டைம்ஸ் போடணும், 140ன்னு கிடைக்கும். அப்போ 140 டிகிரி, இங்கிருந்து இது வரைக்கும் 180னா 140 டிகிரி மேபி இங்கே வரலாம். இங்கே ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இடிக்கலாம், இங்கே வரலாம் மேபி. அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது, ஆக்சுவலாக 70 டிகிரி, இதுதான் ஆக்சுவலாக 45 டிகிரி, இதுதான் ஆக்சுவலாக 30 டிகிரி. அப்போ இங்கேருந்து ஒரு 140 டிகிரியில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த பிளேனுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டெப்த். அதுதான் வந்து என்னது, இங்கே இருக்க நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். அதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கணும், நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 2.05 கிடைக்கும். ஓகே, 2.05 கிட்டத்தட்ட இங்கே தான் வருது பாருங்கள். ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 2.89 வருது. 2.89 kN/mm². ஓகேவா, 2.89 எல்லாமே நெகட்டிவ்ல கிடைக்குது பாருங்க. ஷியர் எல்லாமே நெகட்டிவ் தான், நமக்கு வந்த வேல்யூ நெகட்டிவ் தான். வேலை முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். மோர் சர்க்கிள் வரையாது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நமக்கு என்ன விஷயங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம படன்னு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்ப்போம். இதே பைஆக்சியல்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போட்டோம்ல, அதே சம்மு மாதிரி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸ் டைரக்ஷன் என்ன கொடுக்குறேன், ஒரு 10 kN லோடு, ஒயிலையும் 10 kN தான். பட் இங்கே ஒயிலில் நான் கொடுக்கக்கூடிய லோடு வந்து இப்போ கம்ப்ரெஷன். முதல் டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன், கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வருதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள்,
இப்போ நம்ம எப்பயும் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் எலாபரேட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு நம்ம எப்படி போடணும், ஒரு சதுர வடிவில் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுட்டேன். இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை இன்னராக மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்து பிரிச்சு பண்ணி பார்க்குறேன். எப்பயுமே மெட்டீரியலுக்குள்ளே இருக்க பாயிண்ட்டுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கணும், லோடு கொடுக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோனா 10 கிலோ நியூட்டன். எந்த ஏரியா கொடுக்கணும் நம்ம அதுக்கு, இந்த ஏரியா கொடுக்கணும். இந்த ஏரியாவோட வேல்யூ ஒரு மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா 10 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், நமக்கு அது கிடச்சிருச்சு. எக்ஸ் டைரக்ஷனில் கிடச்சிருச்சு. எக்ஸ் டைரக்ஷன் டென்ஷனால நான் வெளிப்புறத்தில் இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ ஒய் டைரக்ஷனில் பாருங்கள். இப்போ ஒய் டைரக்ஷன் அதே ஸ்கேல் நான் பிடிச்சி இழுக்கல, என்ன பண்ணுறேன், அழுத்துறேன். ஓகேங்களா, பிடிச்சி என்ன பண்ணுறேன், அழுத்துறேன். அழுத்தும் பொழுது என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ நம்ம சைன் எப்படி கொடுக்கணும், கீழ் நோக்கி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா, பிடிச்சி இழுக்கல, என்ன பண்ணுது, அழுத்திட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ இது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது, லோடு பை ஏரியா. லோடு 10 கிலோமீட்டர், இதோட ஏரியா வந்து 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தது தான். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது, 1 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். பட் இந்த இடத்துல என்னது, இட் இஸ் ஏ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஒன்றை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கம்ப்ரெசிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு 30 டிகிரி பிளேனில். ஓகேங்களா, ஒரு 30 டிகிரி பிளேனில் ஒரு 45 டிகிரி, 2 பிளேன் எடுத்துக்கலாம். 30 டிகிரி பிளேன்லையும் 45 டிகிரி பிளேன்லையும் நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வரும், டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ வருங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்குள்ளே போட்டு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் மோஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்குள்ளே எடுத்து கொண்டு வந்து போடலாம். ஃபார்முலாக்குள்ளே எடுத்து கொண்டு வந்து போடும்போது சிக்மா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது, 10 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் பாசிட்டிவ். யா, இட் இஸ் எ டென்ஷன் பாசிட்டிவ். அடுத்து சிக்மா ஒய் பார்ப்போம். சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 1 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏன் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம், ஏன்னா இட் இஸ் எ கம்ப்ரெஷன். பார்த்த சம்மில் டென்ஷன் இருந்துச்சு, இப்போ இது என்னவா மாறிடுச்சு, கம்ப்ரெஷனாக மாறிடுச்சு. அப்போ இதுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கணும். அடுத்து டவு எக்ஸ் ஒய் பார்க்கலாமா. டவு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னது, 0. ஏன் 0, இங்கே வெளிப்புறத்தில் எந்த ஒரு ஷியரும் ஆக்ட் ஆகலை. ஷியர் ஆக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம காமிச்சிருப்போம். ஒன்லி அவுட்டர் பிளேன், அவுட்டர் சர்ஃபேஸில் எந்த ஒரு பிளேனும் எந்த ஒரு ஷியரும் ஆக்ட் ஆகலை. அதனால் டவு எக்ஸ் 0. சரி, இப்போ நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரியில் கொண்டு வந்து போடலாமே. அப்போ சிக்மா ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. சிக்மா எக்ஸோட வேல்யூ 10 ப்ளஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது, -1. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், -1 டிவைட் பை 2 தான் போடணும். அப்போ 10 - 1 டிவைட் பை 2 மாறிடும். சம்முக்குள்ளே இருக்க ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த இடத்துல சிக்மா ஒய் என்னவா மாறிடுச்சு, நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்போ 10 ப்ளஸ் -1 என்னது, 10 - 1 தான் அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ப்ளஸ்ஸு சிக்மா எக்ஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 10 மைனஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது, -1ன்னு மாறிடுச்சு. இப்போ அப்போ 10 -1 வந்து என்னது, 10 + 1ன்னு மாறிடும் இப்போ. ஓகேங்களா, எப்பயுமே இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை சிக்மா ஒய் வந்து நெகட்டிவ்னு இருந்தால் அந்த இடத்துக்கு மட்டும் நெகட்டிவ் -1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஃபார்முலாவில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கக்கூடாது. வேல்யூஸில் இருக்க வேல்யூ மட்டும் கொண்டு வந்து போடுங்க. வேல்யூஸில் ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுருங்க, நெகட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ்னே கொண்டு வந்து போட்டுருங்க. டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 30 டிகிரி. வேலை முடிஞ்சு போச்சு. டவ் எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்றப்ப இந்த டைம் வராது. அப்போ இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 7.25 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் 30 டிகிரி பார்ப்போம். நமக்கு தெரியும் மைனஸ் எப்பயுமே ஃபார்முலாவில் இருக்கிறத எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. மைனஸ் அப்படியே பிராக்கெட்டுக்கு வெளியே போட்டுருங்க. சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது, +10 மைனஸ் சிக்மா வே என்னது, -1 டிவைட் பை 2 இன்ட்டு சைன் 2 டைம்ஸ் ஆஃப் 30 டிகிரி வரும். இந்த டைம் வராது, ஏன்னா டவ் எக்ஸ் 0. அப்போ இதை அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ 10 - -1 11 மாறிடும். 11/2 இன்ட்டு சைன் 60 டிகிரி மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். இதோட வேல்யூ எவ்வளோனா -4.76 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ நோட் பண்ணிக்கலாமா, 30 டிகிரிங்கிறது எங்கே வரும், எப்பயுமே இந்த பிளேனில் இருந்து தான் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த பிளேன்ல இருந்து ஒரு 30 டிகிரினா மேபி இங்கே கிடைக்கும். இந்த பிளேனில் இதோட நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்னது, 7.25 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதில் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ எவ்வளோ, 4.76 கிலோ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இட் இஸ் ஏ நெகட்டிவ்னா இட் இஸ் ஏ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். நல்லா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி 45 டிகிரி எடுக்க சொல்லியிருக்கேன். 45 டிகிரிங்கிறது கரெக்டாக இங்கேருந்து இப்படி வரும். அப்போ இந்த பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ பார்ப்போம். 2 டைம்ஸ் ஆஃப் 30க்கு பதிலாக இங்கே 45 டிகிரி வரும். அவ்வளோதான், இங்கே 45 டிகிரி வரும். இது 2 சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு
4.5 kilonewton per millimeter squared கிடைக்குது. இதுக்கு shear stress ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். -5.5 kilonewton per millimeter squared கிடைக்குது. ஓகேங்களா? ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்ப 45 டிகிரி பிளேன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் ஓட வேல்யூ 4.5 kilonewton per millimeter squared, shear ஓட வேல்யூ 5.5 kilonewton per millimeter squared நெகட்டிவ்ல கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? மோர் சர்க்கிள் வரைஞ்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோர் சர்க்கிள் வரையலாம். மோர் சர்க்கிள் வரைஞ்சி இதே ஆன்சரோட தான் செக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் மோர் சர்க்கிள் வரையிறது. ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, கிராஃப் ஷீட்ல எப்படி இருக்கும்? கிராஃப் ஷீட் மாடல் வரைஞ்சிருக்கோம். 1 2 3 இது இப்படியே பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் 1 2 3 போகும். இது ஷியர். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ், ஒய்ங்கிறது ஷியர். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி மோர் சர்க்கிள் வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் எடுத்துக்கணும். எந்த பிளேன்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த பிளேன், எந்த பிளேன்ல முடிக்கிறோமோ அந்த பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த பிளேன்ல தான் ஆரம்பிப்போம். அப்போ இந்த பிளேன்ல சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது? +10 kilonewton per millimeter squared. இங்க ஷியரோட வேல்யூ tau xy 0, ஏன்னா ஷியர் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பிளேன் எடுத்துக்கலாம். முடிகிற பிளேன்ல வந்து சிக்மா ஒய். ஓகேங்களா? அந்த இடத்துல சிக்மா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா -1. இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஏன் -1? இட் இஸ் எ கம்ப்ரஷன். போன சம்ல என்ன பார்த்தோம்? +1 பார்த்தோம். ஏன்னா அது டென்ஷன்ல இருந்துச்சு. இப்போ இது கம்ப்ரஷனுக்கு மாறிடுச்சு. அப்போ மைனஸ் தான் போடணும். அப்போ tau xy யோட வேல்யூ என்னது? 0, ஏன்னா ஷியர் எதுவுமே இல்லை. சரி, இந்த பிளேன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு x, ஸ்ட்ரெஸ்க்கு y. அப்போ 10,0 10,0ங்கிறது இந்த இடம் முதல்ல வச்சோம்னா அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அடுத்து எந்த பிளேன்ல முடிக்கிறோம்? இந்த பிளேன்ல வந்து x ஓட வேல்யூ -1, y வந்து 0. போனதுல +1 இருந்துச்சு, இப்போ -1 மாறிடுச்சு. அப்போ இங்க வைக்கக்கூடாது பாயிண்ட்டை, -1 இங்கே தான் வைக்க வேண்டும். ரெண்டு பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்போம் எப்பயுமே மோர் சர்க்கிள். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த பிளேன், எங்கே முடிக்கிறோமோ அந்த பிளேன். இந்த பிளேனுக்கு வந்து +10 0, இந்த பிளேனுக்கு -1, 0 மைனஸ் வந்துடுச்சு. ஏன்னா இட் இஸ் எ கம்ப்ரஷன். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இந்த புள்ளி இங்கே தான் வரும். எப்பயும் போல் நம்ம மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கான தூரம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். போனதில் எங்கே இருந்துச்சு? இந்த பாயிண்ட் எங்கப்பா 9 தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த தடவை இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் ஒரு கோடு கிடைக்கும். இந்த கோடோட லென்த் எவ்வளோங்கிறது பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 10, அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 1. டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ டோட்டல் 11 கிடைக்கும். போன முறை 9 இருந்துச்சு, இப்போ 11 மாறிடுச்சு. ஏன்னா கோட்டோட லென்த் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 10, இந்த சைடு ஒரு 1, டோட்டல் 11 கிடைக்குது. இப்போ 11 கிடைச்சிருக்கு. டோட்டல் லென்த் எவ்வளோ? 11. ஓகேவா? இந்த கோட்டோட பாதியில தான் கண்டிப்பா என்ன இருக்கும்? அந்த அச்சு இருக்கும், நம்ம போடுற ரவுண்டோட அச்சு. அப்படின்றப்ப இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 5.5, அப்புறம் அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 5.5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 5.5னா 0லேருந்து எவ்வளோ இருக்கும்? 4.5 இருக்கும். கரெக்டு தானே? என்ன சொல்கிறேன், புரியுதுங்களா? இங்கிருந்து -1லேருந்து தான் 5.5, அப்படின்றப்ப 0லேருந்து 4.5 தான். அப்போ இங்கே தான் பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு ரவுண்டு போடணும். நமக்கு இது தெரியலனா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போடுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது? 10 ப்ளஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது? -1. என்னது? -1. அப்போ -1 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 - 1 9/2. 9/2 என்னது? 4.5. அப்போ கரெக்டாக 4.5ல கொண்டு வந்து புள்ளி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய், ஒய் வந்து -1 தான் கொண்டு வந்து போட்டிங்கன்னா எந்த பாயிண்ட்டுங்கிறது, கிராஃபில் எந்த பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக கொடுத்துரும். அப்போ 4.5ல நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு ரவுண்டு வரைய போகிறோம். அந்த ரவுண்டு எப்படி வரும்னா இப்படி வந்து இப்படி இருக்கும். இது ரவுண்டு தான், பார்க்கறதுக்கு ஏதோ முட்டை மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக இட் இஸ் ஏ ரவுண்ட் ஷேப். ஓகேவா? நம்ம வரைகிறது அப்படி பேரபோலிக் மாதிரி வந்துருச்சு, பட் இட் இஸ் ஏ ரவுண்ட் ஷேப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, எந்த பிளேன், இந்த பிளேனும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளேன் ஆரம்பிக்கிற பாயிண்ட் 10,0. 10,0னா இந்த பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ஓகே. இந்த பிளேன் -1,0. அப்போ இந்த பிளேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இந்த பிளேனில் ஆரம்பித்து இந்த பிளேனில் நம்ம முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிளேனில் இந்த பிளேன் வரைக்கும் 90 டிகிரி இருக்குது, மோர் சர்க்கிளில் 180 டிகிரி இருக்குது. அவ்வளோதான், நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே அடிச்சு போட்டு ஆன்சர் கொண்டு வர வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த பிளேன் எடுத்துக்கிட்டதில்ல ஒரு 30 டிகிரியில் எடுத்து கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி 45 டிகிரியில் எடுத்து கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா? 30 டிகிரியில் பாருங்கள், 30 டிகிரிங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும்? 60 டிகிரியாக எடுக்கணும். அப்போ 60 டிகிரினா மேபி இங்கே வரலாம். அப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த மிட்டையும் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த 30 டிகிரி பிளேன். மோர் சர்க்கிளில் இந்த 30 டிகிரி பிளேன். இதுக்கு
என்ன அந்த நார்மல் எவ்வளோ எக்ஸில் எவ்வளோ ஒயில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸில் இங்கேருந்து இதுக்கான தூரம் எவ்வளோ, ஒயில் இங்கேருந்து இதுக்கான தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நார்மலும் எவ்வளோ டேஞ்சென்ஷியலும் ஷியரும் கிடச்சிரும். அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் 10னா இங்கேருந்து இது வரைக்கும் அதோட கம்மியாக தான் கிடைக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 7.25 கிடைக்குது kN/mm². கிராஃபில் பார்த்தீங்கன்னா 7.25 நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஒயில் வந்து நெகட்டிவில் போகுது. நெகட்டிவ்னா என்னது, நெகட்டிவ் ஷியர். நெகட்டிவ் ஷியரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 4.76 kN/mm². பக்காவாக முடிஞ்சு போச்சா? இதே வேல்யூ தான் அங்கேயும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு பிளேன் 45 டிகிரி பிளேன் எடுத்துருக்கோம். 45 டிகிரினா கரெக்டாக என்ன வரும், 90ங்கிறது கரெக்டாக இங்கே வந்து அடிக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இதுக்கான தூரம் இப்போ தான் பார்த்தோம். இங்கேருந்து இது வரைக்கும் 5.5னா இங்கேருந்து இது வரைக்கும் 4.5 தான் வரும்னு பார்த்தோம். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, 4.5. அதுதான் இதோட நார்மல் ஸ்ட்ரெஸ். கிடைச்சிருச்சுங்களா? நார்மல் ஸ்ட்ரெஸ் 4.5. ஷியரோட வேல்யூங்கிறது எப்பயுமே 45 டிகிரி. ஷியருங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் ஒய்யோட தூரம். கரெக்டாக இங்கேருந்து இதுக்கான தூரம் தான் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். சர்க்கிளோட ரேடியஸ் என்னது, 5.5. அப்போ 5.5 kN/mm² தான் இதோட ஷியர். அதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டுமே நெகட்டிவ். வேலை முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான்.